ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போற படம் இயக்குனர் அருண் வர்மா இயக்கத்துல ரிலீஸ் ஆன பேபி கேர்ள் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நிவின் பாலி, லிஜோ மோல் ஜோஸ், சந்தீப் பிரதீப் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பெண் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போகுது. நிவின் பாலி வந்து ஹாஸ்பிட்டலோட அட்டெண்டரா இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு டைம்ல இந்த பெண் குழந்தை காணாம போனதுக்கு உன்னோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் ஒரு பக்கமும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு பக்கமும் குற்றம் சாட்டுறாங்க. அந்த ஒரு கில்ட்டிலே நிவின் பாலி அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறாரு. இந்த பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே மலையாள படங்கள்னா எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹீரோயிசமும் இருக்காது, ஒரு பில்டப் ஷாட்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரு அதிகப்படியான பட்ஜெட்டும் செலவு பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து எடுக்கிற படமே வந்து யதார்த்தத்தை வந்து ரொம்ப அடிப்படையா வச்சுதான் எடுப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரிதான் இருக்கு. நிவின் பாலிக்கு வந்து இந்த படம் வந்து 2வது சூப்பர் ஹிட் படம். ஏற்கனவே வந்து சர்வம் மாயா படத்துல வந்து அவர் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துலயும் இதுக்கு வந்து பெரிய ஸ்டாரே தேவையில்ல. நிவின் பாலி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. அவரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ரோல் தான். ஒரு பெரிய ஸ்டாருக்கு உண்டான வேல்யூலாம் இல்லாத ஒரு கதை தான் இது. பட் நிவின் பாலியோட பிரசன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதுல வந்து முக்கியமான ஒரு ஆக்டர்ஸ் ரிஜோமோல் ஜோஸ் தான் இந்த படத்துல வந்து நிறைய ஸ்கோர் பண்ணவங்களே. ஒரு பெண் குழந்தை வந்து காணாம போனா அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தவிப்பாங்க, அந்த பெண் குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாரு தான் கடத்திக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, அதாவது படத்தோட பாதியிலே வந்து ரிவீல் ஆயிருது. அப்படியே ரிவீல் ஆனாலும் அந்த பெண் குழந்தை வந்து கடத்தல, அதாவது எத்தனையோ கதைகள் வந்து பின்னி பிணைஞ்சு கடைசியா வந்து இவங்க ஒரு மெசேஜா ஒரு கன்வெர்ட் பண்ண விதம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வந்து அதாவது ஒரு பெண் குழந்தை எப்படி வந்து காணாம போகும், அந்த சிசிடிவி கேமரா, அந்த கடத்திட்டு போனது யாரு, அந்த கடத்திட்டு போனவனோட மோட்டிவ் என்ன, இது எல்லாமே வந்து போலீஸ் ஒரு பக்கம் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. நிவின் பாலி ஒரு பக்கம் தன் மேல ஒரு கில்ட்டிய வந்து தனக்கு வந்து ஒரு கெட்ட பேரை சுமத்திட்டாங்கன்னு அவரோட பங்குக்கு ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்காரு. கடைசியா வந்து கண்டுபிடிச்ச விதமும், அந்த குழந்தை வந்து இவங்க கிட்ட தான் போய் சேரணும் அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட வந்து சொல்ற விதமும் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பொதுவாவே மலையாள படங்கள்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து பேசுவாங்க. எத்தனையோ ஒரு எதார்த்தமான காட்சிகள் வந்து வைப்பாங்க. இந்த படத்துலயுமே அதே மாரி நெறைய ரசிக்கக்கூடிய காட்சிகளும், அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே கதைக்குள்ள போயிடுறாங்க. படம் தொடங்குன ஒரு 5 நிமிஷத்திலேயே குழந்தை காணாம போயிருது. அதுக்கப்புறம் வந்து உண்டான ஒரு பரபரப்பு கடைசி வரைக்குமே அந்த பரபரப்பை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். கண்டிப்பா இத வந்து தியேட்டர்ல ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.